நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். ராஜாவே ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும்? ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து, நம்ம வேண்டிக் கொண்டது கொஞ்சம், நினைச்சதும் கொஞ்சம், ஆனால் அதை காட்டிலும் நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நம்மை ஆசீர்வதித்து நடத்தினார். அந்த ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினவர் இந்த மாதத்தில் நம்மை நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 சாமுவேல் 2:4 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டினீர். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில். ஒரு மனுஷன் தள்ளாடிட்டானா அவ்வளோதான், வயசாயிருச்சு, வலிக்கு விழுந்துட்டாரு, இது முதுமையின் வியாதி அப்படின்வாங்க. இன்றைக்கி ஒரு மனுஷன் தள்ளாடிட்டானா அரசாங்கம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருது. நீ விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடு, உன்னால் வேலை செய்ய முடியல, பலவீனமாயிட்ட,
போயிடு. உலகத்தில் எல்லாம் வயதானவர்களை புறக்கணித்து விடுவாங்க. ஆனால் வேதம் நம்ம நேசிக்கிற ஆண்டவரை பற்றி சொல்லுது, அவர் தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டுவாராம். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? அதே பலன்தான். யோசுவாவுக்கு 84 வயது. அவர் சொல்கிறாரு, 40 வயதில் எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் தான் இன்றைக்கி இருக்குது. மோசைகிட்ட அவர் சொல்கிறார், மோசைனை அனுப்பின நாளிலே யோசுவா பார்த்து சொல்கிறாரு, அதே பலன் இருக்குது. அதே மூட்டை தூக்குவேன், அதே குனிஞ்சு நிமிர்றேன், அதே வேலை செய்கிறேன். எவ்வளவு நல்ல ஒரு பலன் இல்லை? அவருடைய பிள்ளைகளை தள்ளாடுகிற பலத்தினால் இடை கட்டுவாரா. உலக மனிதர்கள் நாகரிகம்தான். உங்களுக்கு வயசாயிருச்சு, ரிட்டைர்மெண்ட் ஆகிக்குங்க, போங்க, சீனியர் சிட்டிசன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சங்கீதம் 103:5 பார்த்தீர்கள் என்று சொன்னால், நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாக உன் வாழ வயது போல் திரும்ப வாழ வயதாக்குகிறார். அப்படின்னா கழுகுகளின் இளமையைப் போல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இளமையை புதுப்பிக்கிறவர், நாட்களுக்கு தக்க பலனை தருகிறவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மறந்துட மாட்டார். இந்த மாதம் உங்களை தள்ளிட மாட்டார். உங்களை இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்து ரொம்ப அற்புதமாகவே அவர் நடத்த போகிறார். அதனால் நீங்கள் அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளணும், பிடித்து கொள்ளணும். தள்ளாடாமல் இருக்கிறது தான் தாவீது அழகாக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? 51ஆம் சங்கீதத்தில் 11 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கு தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. எதை செஞ்சாலும் நான் என்னால் சகித்துக்க முடியும், தாங்கிக்குவேன். ஆனால் உங்கள் முகத்தை மறைச்சிட்டீங்க, நான் பாடும்போது உங்களை என்ஜாய் பண்ண முடியல, பிரசன்னத்தை உணர முடியாதுன்னா மாண்டும் அடிஞ்சிருவேன். அழுகிறாரு. உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமல் புறக்கணியாமல் இரு என்று சொல்லி கெஞ்சுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், இது நடக்கலை, அது நடக்கலை, இது இன்னும் நிறைவேறலை, இது அப்படியே என்னை ஜவ்வாய் இழுக்குது, பல போராட்டம், கலக்கத்தில் இருக்கிறீர்களா? 55ஆம் சங்கீதம் 22 நம்முடைய தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீதிமான் தள்ளாட விட மாட்டாரா. உன்னை தள்ளாட விடமாட்டார், தடுமாற விடமாட்டார். உன்னை பலத்தினால் இடைக்கட்டி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாரா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 66ஆம் சங்கீதம் 20 வாசித்து பார்த்தால் சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு எடுக்காமல் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில், இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே என்னை நடத்தும், இந்த மாதம் நடத்தும் என்று இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தள்ளாட விடமாட்டார், தடுமாறாட விடமாட்டார். ஷேக்காக இருமனம் உள்ளவர்களாக முடிச்சிருவேனா, நடத்திடுவேனா, கைகூடி வருமா, இருமனம் உள்ளவர்களை விடமாட்டார். யோபு 4:4 சொல்லுகிறது, தள்ளாடுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணினேன். யோபு தடுமாறிட்டாரு, அவன் குடும்பம் அழிஞ்சிச்சு, பிள்ளைகளும் மறிச்சிட்டாங்க, எவ்வளவு மறிக்க போறாரு, அவன் சொத்து யாருக்கோ போக போகுது, அப்படி தான் உலகம் நினைச்சிச்சு. ஆனால் தள்ளாடினவனை உம்முடைய பலத்தினால், உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணினீர் என்று யோபு ஆண்டவரை நம்பிக்கை வைத்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் இன்றைக்கு தள்ளாடின உங்களை, தடுமாறுகிற உங்கள் வாழ்க்கையில் அவர் நிற்க பண்ணுவார், நிற்க பண்ணுவார். தள்ளாடினவர்களை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணினீர் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஒரு காரியத்தில் நீங்கள் தடுமாறாதபடி, உங்கள் வேலையில், ஊழியத்தில், ஜெப ஜீவியத்தில், தொழிலில், உங்கள் குடும்பத்தில்
நீங்கள் நிமிர்ந்து நின்று காரியங்களை செய்யவும், கர்த்தருடைய தொடுதலை நடத்துதலை அனுபவிக்கவும் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் வந்து மன்றாடவும் ஜெபிக்கவும் கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து இப்பொழுது தள்ளாடினவர்களை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணுகிறீர் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் உம்முடைய ஒத்தாசை நாடி இந்த நாளிலே ஆண்டவரே என் தடுமாற்றத்தை மாற்றும், பயத்தை நீக்கும், என் காரியங்கள் கைகூடி வரட்டும், என்னை நடத்தும் என்ற ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்து எல்லா வேதனைகளையும் தடுமாற்றத்தையும் மாற்றி தள்ளாடினவர்களை பலத்தினால் இடைக்கட்டி எந்த இடத்துல பயந்து அவமானப்பட்டு தோல்வி அடைந்துவிடுவேன் என்று நினைக்கிறார்களோ அதே இடத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விழுந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், காரியங்கள் கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.